ஹாய் மை ஆல் ஃபேமிலிஸ். இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நீங்கள் எப்படின்னு தமிழில் பார்த்துருப்பீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய குட்டிமாக்கு வந்து இன்னுமே அது வந்து கண் வலி வந்து இன்னும் சரியே ஆகலை. நாங்கள் வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தோம். டாக்டர்கிட்ட போயிட்டு வந்து சொட்டு மருந்துலாம் கொடுத்தாங்க. அதை நாங்கள் போட்டுமே எங்களுக்கு இன்றைக்கி என்ன ஆச்சரியம் அப்படின்னா, நேற்று சொட்டு மருந்து போடும்போது நல்லா சரியாயிடுச்சு. சரியானதுக்கப்புறம் சரி நைட்டு ஒன்று போடும்போது நைட்டு ஒரு சொட்டு மருந்து ஒரு ட்ராப் ஊற்றி நல்லா தூங்கியாச்சு. தூங்குனதுக்கப்புறம் காலைல எந்திச்சு பார்க்கும் நல்ல சரியான பெருசாக வீங்கிட்டு நான் அலறிட்டேன் ஒரு செகண்ட். என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு. ஒரு சைடு கண்ணை கூட திறக்க முடியல. ஏன்னா சொல்லி ஃபீல் பண்ணா பார்த்தவங்க அழுதாக பார்த்தவங்க வலிக்குன்னு சொல்லி அழுதாங்க. கண்ணை இந்த ஒரு சைடு இப்போ இந்த கண்ணை இப்படி மூடுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க என்னோட குட்டிமா. அது வந்து நான் சொன்ன மாதிரி சரியானதுன்னு சொல்லினா நம்மளால் வந்து வேறு என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள். ஆஸ்பத்திரிக்கு கூட்டு வாங்க, ஆஸ்பத்திரிக்கு வா போகணும், ரிட்டன் ஆஸ்பத்திரிக்கு வா போகணுன்னா இல்லை வேண்டாம் இன்னும் ஒரு நாள். ஏன்னா டாக்டர் வந்து 2 நாள் கழிச்சு தான் வர சொல்லியிருக்காங்க. அதனால சின்ன ஒரு நாள் மட்டும் பார்ப்போம் இல்லாட்டா போவோம் அப்படின்னாங்க. இப்போ வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. காலையில் இருந்ததோடு இப்போ பரவாயில்ல. எங்கள் பாய் குட்டிமா வந்து பக்கத்தில் தான் இருக்காங்க. பார்த்தீங்க உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்களா ஒரு சைடு கண்ணு எப்படி இருக்கும், ஒரு சைடு கண்ணு எப்படி இருக்கும் பார்த்தீங்களா. இது வந்து உங்களுக்கு இப்போ பார்க்க உங்களுக்கு இப்படி இருக்குது. காலையில் வந்து ரொம்ப பயங்கரமாக ஒரு சைடு ஃபுல்லாக இவ்வளோ தண்டியில் வீங்கி கண்ணே திறக்க முடியாத அளவுக்கு ஆகிட்டு. இப்போ கூட லைட்டாக தெரியுது. இப்போ லைட்டாக கண்ணு தெரியுது, ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா சொட்டு மருந்து ஊற்றணும் என்ன குட்டிமா. நான் உன்னை எவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிட்டேன் குட்டிமா. அதான் பார்த்தீங்களா, ஆள் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் வேணும்னே வேலையாங்க சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்களா சமோசாலாம் வாங்கிட்டு வந்துருங்க. அப்படியே உட்காந்து சம்சா எங்கே போங்க இந்த பால் பவுட்ரு அதெல்லாம் தின்ட்டு அடைப்பாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவரு சாப்பிட்டாரு, ஆனால் என்ன மட்டும் சொல்கிறாரு, இவரு தான் வாங்கிட்டு வந்து இவரு தான் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. ஆமாம், என்னோடய குட்டிமாக்கு வந்து ஃபேஸே கொஞ்சம் நல்லா வீங்கிட்டு. அந்த இது வந்து கண்ணுடி வந்ததுக்கப்புறம் ஃபேஸே ரொம்ப வீங்கிட்டு. குட்டிமா பரவாயில்ல, கண்ணு வந்து கொஞ்சம் இப்படி காலையிலனா திறக்க முடியல. கண்ணு இந்த கண்ணு மூடிட்டு கொஞ்சம் லைட்டா தான் கண்ணு தெரிஞ்சிச்சு, மிச்சம் கண்ணே போயிட்டு. இதை ஏன் உங்கள்கிட்ட நான் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய பேர் நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம் அந்த வீடியோக்கு அப்புறம் நாங்கள் ரெகுலராக நம்ம விளாக் போடுவோம்னு சொல்லியிருந்தோம். எங்களால் இப்போ வந்து விளாக் போட முடியலை. அதனால் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். காரணம் என்னென்னா, என்னோடய குட்டிமாக்கு வந்து கண்ணு இப்படி இருக்கனால வந்து விளாக் வந்து அதிகமாக எடுக்க முடியாது, ஷார்ட்ஸோலாம் எடுக்க முடியாது. அதனால தான் நாங்கள் வந்து இப்போ போடலை. ஆனால் கண்டிப்பாக என் குட்டிமாக்கு வந்து கூடிய சீக்கிரம் சரியாயிரும். இன்னும் 1 நாள் 2 நாள் வந்து கண்டிப்பாக சரியாயிரும். பியூரா குணமாக ஆக்கிரும். என்ன குட்டிமா, குணமாக ஆகணும். கண்டிப்பாக ஆக்கிடுவோம். அப்படி ஆகலாம் நாளைக்கு வந்து கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி ரிட்டன் செக் பண்ணி இது பார்க்கலாம். ஆனால் எங்களுக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, நேற்று நைட்டு வரைக்கும் சூப்பராக நல்லா கேட்டுச்சு. நைட்டு சொட்டு மருந்து ஊற்றுனதுக்கப்புறம் சரி ரைட்டு காலையில் சரியாயிரும் அப்படின்னு நினச்சி நாங்கள் காலையில் எழுந்துச்சி பார்த்தோம் அப்படின்னா எனக்கே தெரியாது. நான் வந்து காலையில் எழுந்துச்சி கீழே போயிட்டேன். ஏன்னா நான் பையன் வந்து என்னை எழுப்பிடுவார் காலையில். பையன் வந்து என் பக்கத்தில் தான் தூங்குவார். ரியான் வந்து என் பக்கத்தில் தான் தூங்குவாங்க. அவங்களுக்கு கரெக்டாக அவங்களுக்கு எப்போ முழிப்பு தட்டுதோ அப்போ வந்து நம்ம செவுட்டில் ரப்புன்னு அடிச்சுட்டு ஆள் தூங்கிடுவார். நாங்கள் எழுந்திரிச்சிட்டு எனக்கு டென்ஷன் ஆயிருமா. ஏன்னா தூக்கத்தில் எழுப்புனா யாருக்குமே பிடிக்காது. அதனால் எனக்கும் அப்படி தான் தூக்கத்தில் எழுப்பணுன்னு நான் ஒரு அடி வாங்கிட்டு நேராக போய் வெளியே போய் உட்காந்துருவேன். வெளியே போய் உட்காந்ததுக்கப்புறம் ஏன்னா கரெக்டாக ஒரு விடியகால ஒரு 4-5 மணிக்கு எழுந்திருவார். நான் உடனே வெளியே போய் உட்காந்து செல்ல நோண்டிகிட்டு இருப்பேனா அப்படி நேரம் போயிடும். அதனால் வந்து நான் காலையில் பார்க்கவே இல்லை. என்ன குட்டியமாக தான் விறுவிறுன்னு காலையில் வந்தாங்க தூங்கி முடிச்சதுக்கப்புறம். இங்கே பாருமா அப்படின்னால எனக்கு ஒரே ஷாக் ஆகிட்டு. ஏன்னா ஒரு சைடு ஃபுல்லாக கண்ணு வீங்கின பார்த்தோன்னு எனக்கு பயமாயிட்டு. ஒரு மாதிரி பண்ணி கண்ணு உடுத்துது வலிக்குன்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்தாலா ஒரு மாதிரி ஆகிட்டு. சரி அப்படின்னு சொல்லி என்னோடய ரியானை வந்து இப்போ தான் தூங்க வச்சுருக்காங்க காலையிலேருந்து. ஏன்னா சும்மா நார்மலாக இருந்தால் தெரியாது. இப்போ வந்து ரியான் வேறு இருக்கான் பார்த்தீங்களா, அவனையும் பார்க்கணும். ஏன்னா அவன் வந்து என்னோடய குட்டியமாக இருந்தால் மட்டும்தான் அழாமல் இருப்பார். மற்றபடி யார் தூக்குனாலுமே கொஞ்சம் அழதான் செய்வார். அதனால் வந்து ரியானையும் பார்த்துட்டு இப்போ தான் அவளை தூங்க போட்டுக்கிட்டு இப்போ தான் ஃப்ரீயாகி உட்காந்துருக்காங்க. இப்போ நான் தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கேன் வீடியோ எடுத்துகிட்டு. சாரி குட்டிமா, மன்னிச்சுக்கோங்க. என்ன குட்டிமா, ரொம்ப கஷ்டம்தாங்க. கஷ்டம்தான் இல்லை, எனக்கு தான் கஷ்டங்க. அவங்களுக்கு வந்து சும்மா கஷ்டம்தாங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. என்ன குட்டிமா பிடிச்சிட்டு எனக்கு வந்து ஃபீலிங் எனக்கு வந்து என்னோட குட்டிமா மேலே என் உயிரே வச்சிருக்கானே என் குட்டிமா மேலே. அதனால் வந்து எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது பார்த்துக்கோங்க. சொல்லுவான் ஏன்னாப்பா இப்படி உயிராக இருக்கிறவன் என்னடா இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. நீ பெர் ஆகிட்டியம்மா. நான் ஃப்ரெண்டில் போய்ட்டணும். பார்த்தீங்களா பின்னாடி வந்து பேக்ரவுண்டில் என்னுடைய ஃபஸ்ட்டு இது என்னம்மா இது ஃபேமிலி ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு அதில் வந்து நான் மீசெல்லாம் வச்சு பயங்கரமாக இருப்பேன். எனக்கு மேக்ஸிமம் மீஸ் வைக்கிறது எனக்கு ஃபஸ்ட்டு பிடிக்காது. எதனால் பிடிக்காது அப்படின்னா நான் வந்து ரொம்ப பெரிய பேமெண்ட் தெரியும். நீங்களே பாருங்களேன். பார்த்தீங்களா இதுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள், உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நான் இப்போ லைட்டுக்கிட்டு எதுவுமே போடலை. அதனால் வந்து உங்களுக்கு வந்து நேச்சுரலாக தெரியுது. ஒன்றுமே லைட்டும் போடலை. வந்து இது வந்து நேச்சுரல் கலர் பார்த்துக்குவாங்க. எங்களை வந்து நேச்சுரலாக பார்க்குறவங்க இப்போ பார்த்துக்கலாம். நீங்கள் ஆள் வந்து ரியான் வந்து இப்போ தூங்கிக்கிட்டு இருக்காரு. இனிமேல் தான் எஞ்சிட்டு அவரோட ஷர்ட்டையை கொடுப்பாரு. அவன் தூங்குறத நான் இப்போ உங்கள்கிட்ட காமிச்சிருவேன். ஆள் வந்து ட்ரெஸ்ஸு மட்டும் தான் போட்டிருக்காரு.
அதனால இந்த காட்டாமல் இருக்கேன். இல்லாட்டினா அடுத்து வளர்ந்ததுக்கப்புறம் ஏசுவார், எப்பா என்னப்பா ட்ரெஸ்ஸு போடாமல் வீடியோ காட்டினேன்னு சொல்லி ஏசுவார். அதனால காமிக்கல. ஆமாம், தூங்குறாருக்கா. மேலே இந்த ஃபோட்டோலாம் எங்களால் மறக்க முடியும். இந்த மேலே ஒரு ஃபோட்டோ இருக்கா, இது வந்து கன்சீவாக இருக்கும்போது ரியான் வந்து வயிற்றில் இருந்தார். நாங்கள் வந்து சரியான ஸ்டில் இது. இந்த ஸ்டில்லு கொடுக்கறதுக்கு மட்டுமே நிறைய டேக் போச்சு. இது எப்போ எடுத்தது? சூப்பராக ஆகிடுச்சு. நான் வந்து என்ன குட்டிமா இந்த ஃபோட்டோ வந்து நாங்கள் நியூ இயர் அன்னைக்கு வீடியோ எடுக்க போயிருந்தோமோ அப்போ தான் அந்த ஃபோட்டோவே நாங்கள் எடுத்தோம். என்னடா எதை பற்றி பேச வந்தேன்னு சொல்லி எதை பற்றி பேசிட்டு நிற்கிங்களா? வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம வந்து இதை அப்டேட் பண்ணுங்காட்டி மெயினாக அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். சரி ரைட், அப்படியே இதை பேசிடுமேன்னு பேசினேன். நீங்கள் யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி டெய்லியும் அப்டேட் வந்து ஷார்ட்ஸ்லேயும் கொடுத்துக்கிட்டு போடணும், ரெகுலராக போடணும்னு நினைக்கணும். அதுக்குள்ளே எப்படியாட்டி ஒரு தடங்கள் கண்டிப்பாக வந்துடும். நாங்கள் எப்போவுமே தடங்கள் வந்தாலும் உடச்சிட்டு தேக்கிட்டே தான் இருப்போம். இது வந்து சரி ரைட்டு, ஏன்னா கண்ணில் வந்திருக்கு அப்படிங்கும்போது நம்ம வீடியோ நல்லாயிருக்கு. இப்போயுமே விலாகில் கூட என்னோடய குட்டிமா நான் தான் வேண்டாம் வேண்டாம் சரி நீ சும்மா போடுனாங்க. அதனால் சரி விலாகில் காட்டுறேன் ஃபேஸே. ஃபெயிலெல்லாம் என்னோடய குட்டிமா ஃபேஸை வந்து விலாக்லேயும் காமிச்சிருக்க மாட்டேன். என்ன குட்டிமா சரி நம்ம ஃபேமிலிட்ட அப்டேட் பண்ணணும் அப்படிங்காட்டி தான் மட்டும்தான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் கூடிய சீக்கிரத்தில் 2 நாளில் சரியாயிரும். நான் வந்து ப்ரேயர் பண்ணியிருக்கேன் என் குட்டிமாக்காண்டி. அதில் அப்படியே கொமைப்பாங்க பேக்ரவுண்டு. ப்ரேயர் பண்ணிங்க கண்டிப்பாக சரியாயிரும் என்ன குட்டிமா. கண்டிப்பாக எங்களுக்கு என்ன தெரியுமா ஆசைங்க, ப்ரேயர் பண்ணதுக்கப்புறம் வந்து நாங்கள் ட்ரிப்பு போகணும். நாங்கள் வந்து அதுதான் பிளான் போட்டிருக்கோம். இப்போ இன்னும் வந்து நாங்கள் வந்து ஒரு ஆட்டா கொடைக்கானல் போனோம் பார்த்துக்கோங்க. கொடைக்கானலுக்கு போனோம். அது வந்து நாங்கள் லாங் வீடியோ போட்டிருப்போம். ஆனால் வந்து கொடைக்கானலில் வந்து குணா குகை, அந்த ரப்பர் மரம்பாங்க, அதெல்லாம் நாங்கள் பார்க்கல. எதுக்கு பார்க்கல அப்படின்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் போனோம். ஃபஸ்ட் டைம் போகும்போது வந்து எங்களுக்கு வந்து தெரியாது. நாங்கள் என்ன மட்டும் நேராக கடைசி வரை போய் சூசைட் பாட்டுன்னு சொல்லுவாங்க. சூசைட் பாட்டுன்னு சொல்லி ஒரு கம்மி பேர் போட்டிருப்பாங்க. பேக்ரவுண்டு ஃபுல்லாக மேகமாக இருக்கும். வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு வந்து நாங்கள் ரிட்டன் வந்து அதே வழியில் வர முடியாதுட்டாங்க. ஏன்னா அது ஒன் வே, போலீஸ்காரங்க நிற்பாங்க, போகக்கூடாதுட்டாங்க. ரிட்டன் நாங்கள் சுற்றி ஊருக்குள்ளே சுற்றி வரணும் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் ஆயிரும். நாங்கள் வந்து 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவோம்ட்டாங்க. நாங்கள் போனது லேட்டு, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம். அதனால் வந்து அந்த ரப்பர் மரம், குணா குகை அதெல்லாம் பார்க்க முடியல அப்படின்னு நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணோம். சரி கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் போகணுங்காட்டி நாங்கள் பிளானில் போட்டு வச்சிட்டோம். இந்த வாரம் வந்து புதன்கிழமை, இன்றைக்கி நீங்கள் இப்போ வந்து செவ்வாய்க்கிழமை வீடியோ பார்ப்பீங்க. புதன்கிழமை போகணுன்னு சொல்லி தான் நாங்கள் வந்து பிளான் போட்டது. நாளைக்கு வந்து போகணுன்னு சொல்லி தான் பிளான் போட்டது. ஆனால் போக முடியாமல் போயிட்டு கண்டிப்பாக போவோம். ட்ரிப்பெல்லாம் எடுத்து வேறு லெவலில் கொடைக்கானல் ஆள் வந்து முழிப்பு தட்டுறாருயான்னு கொடைக்கானல், அடுத்து வந்து கேரளா, கொச்சின் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துக்கு போகணும். சரியான பிளான் பண்ணி வச்சுருக்கோம். கண்டிப்பாக போவோம். அது உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்னால மட்டும்தான் நடக்கும். நீங்கள் வந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு ஒரு ஆமாம் அதான் நானும் சரி இன்றைக்கி வந்து சரி என் குட்டிமாவுக்கு சரியாயிட்டு அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போடலான்னு பார்த்தேன். ஆனால் என் குட்டிமாவுக்கு வந்து இன்னும் சரியாகல. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் சரியாக கண்ணு உடுத்திட்டு இருக்கா. ஏன்னா வந்து வீடியோவில் வந்து சொல்ல மாட்டேன் உடுத்திட்டு ஏன்டா மட்டும் சொல்லுவா. ஏன்னா ரொம்ப வலிக்கு ஃபீல் ஆகுன்னு சொல்லிட்டு இருப்பா. நானும் என் குட்டிமாவுக்கும் சொட்டு மருந்துலாம் ஊற்றி சரி தூங்க வச்சுருக்கேன். இப்போ தான் எந்திச்சாங்க. இப்போ கொஞ்சம் மட்டும் தான் எந்திச்சாங்க. ஆனால் சரி ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நாங்கள் வந்து மெயினாக இதுக்காண்டி தான் சொல்ல வந்தேன். ஏன்னா நிறைய பேர் கட்டிகிட்டு இருந்தீங்க அக்காவுக்கு சரியாயிட்டா அண்ணா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கட்டிகிட்டு இருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நினச்சேன்னா சரி ஓகே நாளைக்கு சரியாயிரும் அப்படின்னு நினச்சேன். நான் ஒரு சரியான ஒரு பாட்டு ட்ரெண்டிங்கில் போய்ட்டு அந்த ரீல்ஸ் எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் வந்து பெரிய பிளான் போட்டுச்சிருந்தோம். எல்லாமே செஞ்சுட்டு கண்டிப்பாக வந்து நாளைக்கு மேக்ஸிமம் சரியாயிரும் குட்டிமா. உனக்கு நான் சொல்கிறேன், நான் கண்டிப்பாக சரியாயிரும். நாளைக்கு சரியாகுது. நம்ம வீடியோ போடுறோம், வெயிட்டாக பண்ணுறோம் என்ன குட்டிமா. ஏன்னா வந்து நாங்கள் வந்து ஒரு 2 மாதமும் ஒழுங்காக வீடியோ போடலை. இந்த மாதம் தான் போடணும்னு நினச்சிருந்தோம். அதுக்குள்ள இப்படி ஆயிட்டு என்ன குட்டிமா. இனிமேல் வந்து வீடியோ ரெகுலராக நானும் வீடியோ இப்போ இன்னைக்கு கூட நான் எடுக்க போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன். நேற்று கூட போவோமா சரியாயிரும் நாளைக்கு போவோன்னு இருந்தோம். ஆனால் பார்த்தா போக முடியக்கூடாது, நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு எழுதியிருக்கு போல இன்னைக்கு. அதனால தான் இப்படி இருக்கு. அதான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் வந்து ரெகுலராக வந்துடும். ஏன்னா நான் வந்து எப்போவுமே ஒரு நாளைக்கு வந்து ஷார்ட்ஸ் வந்து 2 ஷார்ட்ஸ் போட்டுருவேன். ஏன்னா சும்மா ஓட்டும் எடுத்து போடுவேன் ஜம்முன்னு. இனிமேல் வந்து ஒரு எபிசோடு மாதிரி எடுத்து கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களை லவ் சப்போர்ட்டாக கொண்டு போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நாங்கள் வந்து இதனால தான் மட்டும்தான் வீடியோ போடலை. கூடிய சீக்கிரத்தில் நம்ம கம்பேக் கொடுப்போம். வெயிட் பண்ணுங்கள். நம்ம ஃபேமிலியெலாம் லவ் யூ. நிறைய பேர் வந்து இதை இப்போ சொல்ல மறந்துட்டேன். ரியான் கர்புல் கராயில் வந்து எப்படி ஆர்டர் பண்ணணுன்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ரியான் கர்புல் கராயில் வந்து 100% நேச்சுரலாக தான் பண்ணுறோம். மற்ற எந்த ஒரு சைடு எஃபெக்ட் உங்களுக்கு யாருக்கு வரவே நான் கூட அதைத்தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சத்தியமாக சொல்கிறேன், நான் வந்து இந்த பொய் சொல்லி விற்கணும் அப்படிங்கிற ஒரு இதே கிடையாது. நாங்கள் யூஸ் பண்ணணும், நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. அதனால் மட்டும்தான் இதை நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோமே தவிர மற்றபடி அவர் எந்த காரணத்துக்காண்டியும் கிடையாது.
நான் உண்மைங்களே இந்த நான்லாம் ஃபுல்லாக ரொம்ப இதைத்தான் தேய்ச்சிக்கிட்டு இருப்பேன். நான் வந்து விவரமாக நைட் மட்டும் தேய்ப்பேன். நைட்டு தேய்ச்சிட்டு நான் காலைல எழுந்துச்சி குளிச்சிருவேன். ஏன்னா எனக்கு நைட் டைம் தான் ஃப்ரீயாக இருக்குமா. ஏன்னா காலையில் போனால் தேய்ச்சிட்டு போனால் என்ன முடியா இருக்கனால எனக்கு காலையில் தேய்க்க மாட்டேன். நைட்டு மட்டும் தான் தேய்ப்பேன். அதனால் வந்து நைட்டு தேய்ச்சி தூங்கிடுவேன். என்ன குட்டிமா? நம்ம வந்து இப்படி கொண்டப்பட்டனாலும் ஒன்றும் தெரியாது. வெளியெல்லாம் போவாங்க அப்படிங்கிறப்போ என்ன வந்து குட்டி முடியா அப்போ வந்து என்ன வடிஞ்ச மாதிரி இருக்கும் ஃபேஸ். அதனால நைட்டு வந்து அவங்க அப்ளை பண்ணிட்டு காலையில் வந்து ஹேர் வாஷ் பண்ணிடுவாங்க. அதான் நிறைய பேர் எப்படி ஆர்டர் பண்ணணும்னு தெரியல. நான் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ரியான் கெர்புல் ஹேர் ஆயில், அந்த ஹேர் ஆயிலுக்கு ஒரு ஐடி உருவாக்கியிருந்தேன், ரியான் கெர்புல் ஹேர் ஆயில். அந்த ஐடியில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் அந்த ஃபோன் நம்பர் இருக்கும். 2 ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பேன். 63 69 35 00 26 அது ஒரு நம்பரு. அடுத்து 90 42 67 22 93 எனக்கு நம்பர் மறந்துட்டு. இந்த 2 நம்பரில் நீங்கள் எந்த நம்பரில் நீங்கள் மெசேஜ் பண்ணாலுமே மேனேஜர் வந்து நம்ம சொந்தக்காரங்க தான். அதனால் வந்து அவங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்கள் ஆர்டரை ஃபேஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து உடனே ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆர்டர் பண்ண 3 to 5 டேஸ்க்குள்ளேயே எங்கள் வீட்டுக்கு வந்துடும். நீங்கள் பயப்பட வேண்டாம். வேரில் என்னென்ன பிரச்சனை இருக்கும் எல்லா பிரச்சனையும் கேட்கும். உங்களுக்கு பேன் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்குலாம் பேன் அதிகமாக உண்டு. ஃபஸ்ட்டுலாம் பேன் அதிகமாக உண்டு. இப்போ ஒரு பேன் கிடையாது. இந்த பேன்னா அந்த பூச்சிப்பாங்களா மண்டையில், நிறைய பேத்துக்கு பேன்னா தெரியாது. அந்த பேன் அதெல்லாம் சரியாயிடுச்சு. இந்த புழுவெட்டு எனக்குலாம் இந்த இதில் வந்து புழுவெட்டும்பாங்க. இந்த எப்படின்னா அந்த இதில் வந்து தழும்பு மாதிரி இருக்கும். அதெல்லாம் முன்னாடி உண்டு நான் மறைச்சிட்டே இருப்பேன். இப்போ அந்த புழுவெட்டு எல்லாம் போயிட்டு நான் வந்து பொய்யா சொல்லணும் அவசியமே கிடையாது. எங்களுக்கு ரிசல்ட் இருந்துச்சு நான் சொல்கிறேன். எனக்கு வந்து பேபி ஹேர்லாம் வளரும். இந்த சைடில் எனக்கு முடியே கிடையாது. இந்த சைடெலாம் முடி வளர்ந்துச்சு. உண்மையாக நம்ம வந்து பொய்யா விற்று நம்மளுக்கு அதில் ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது. அதில் வந்து நிறைய பேர் நம்ம வாங்கின கஸ்டமர் நிறைய பேர் அதில் ரிசல்ட் வந்து நம்மளுக்கு மெசேஜ் பண்ணி சொல்லியிருக்காங்க. நம்ம ரியான் கெர்புல் ஹேர் ஆயில் இன்ஸ்டாகிராம் ஐடியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் நிறைய பேர் ரிசல்ட் சொன்னதை ஒரு ஆளாக மேஜிக் ஹேர் ஆயில்னு சொல்லியிருக்காங்க. மேஜிக் ஹேர் ஆயில்னு அவ்வளோ ரிசல்ட் கொடுக்கும் சூப்பராக. உங்களுக்கு முடி கொட்டுது, உங்களுக்கு முடி அடர்த்தியாக வளர மாட்டேங்குது, இந்த ஒல்லியாக நீளமாக வளருதும்பாங்க. அவங்களுக்கு எல்லாருமே இந்த நம்ம ஹேர் ஆயில் தேய்ச்சிங்க அப்படின்னா ஹேர் ஆயில் தேய்க்கும்போது நார்மலாக தேய்க்கூடாது. ஹேர் மேலே தேய்ச்சி நல்லா கொஞ்சம் மசாஜ் மாதிரி பண்ணணும். இந்த எப்படி நம்ம இப்படி தேய்ச்சிட்டு வந்தோம்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா பெனிஃபிட் கொடுக்கும். அது நீங்கள் ஒரு டைம் நம்ம ஹேர் ஆயில் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், செம்ம ரிசல்ட் கொடுக்கும். என்னடா இந்த வீடியோக்காண்டி நீ விளம்பரம் கொடுக்க, சாரி நான் வந்து இந்த வீடியோவில் இப்படி பேசக்கூடாது, இருந்தாலும் நிறைய பேர் கேட்டதுனால இந்த இது சொல்கிறேன். உங்களுக்கு நம்ம ரியான் கெர்புல் ஹேர் ஆயில் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம இதுலேயே நம்பர் தரேன். இதில் வந்து கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் மெசேஜ் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ரியான் கெர்புல் ஹேர் ஆயில் நம்ம வந்து தெளிவாக என்னென்ன இது நான் ஒரு வீடியோ போடணுன்னு இருக்கேன். நிறைய பேர் வந்து நீங்கள் 48 மூலிகை ப்ளஸ் முயல்றது யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டீங்க. 48 மூலிகை நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து காட்ட முடிக்கிங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டிருந்தீங்க. நான் கூட இப்போது ரீசெண்டாக ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன், மேக் பண்ணுற வீடியோ கூட. அதில் கூட ஒரு 30 இது ஆட் பண்ணுற வீடியோ காட்டினேன்மா. ஒரு 30 கிட்ட காட்டியிருப்பேன். ஒரு 10 இது எது காட்டினா வீடியோ வந்து நான் 1 நிமிஷம் வீடியோ ஷார்ட்ஸில் வந்து 1 நிமிஷம் ஷார்ட்ஸ் தான் போடுறேன். அப்படிங்கும்போது வந்து அதில் வந்து அந்த 48 மூலிகை காட்ட முடியல. மற்றபடிலாம் கிடையாது. நான் அதுலேயுமே உடனே புறமா வைப்பேன். நான் 48 மூலிகை காட்ட முடியல. கண்டிப்பாக நான் உங்களுக்கு விளாக் வீடியோவில், பெரிய வீடியோவில், லாங் வீடியோவில் கண்டிப்பாக வந்து நான் 48 மூலிகை முயல்றதை நாங்கள் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ வரும். அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம வந்து எப்பவுமே முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். எப்படின்னா ஹேர் ஆயில் பற்றி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்கிறேன், மற்றபடி கிடையாது. என்னோடய குட்டிமா வந்து சீக்கிரமாகவே சரியாயிரும், கம்பே கொடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சப்பனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் பட்டர்ஃப்ளை கப்புளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா யூடியூப் சேனலில் இன்னொரு ஐடி இருக்குது, நம்ம செகண்ட் ஐடி வாடாமாப்பிள ஆஃபீஸில், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்துக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பாய் பாய்.